ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 4வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த அருமையான மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் வந்திருக்க நம்ம ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்பட வல்லமையுள்ளவர். இந்த நாளுடைய ஆராய்ச்சி நடத்துகிற அருமையான மகன் ஜேக்கப்காக, டெபோராக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இந்த நாளுடைய செய்தியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு பேசும்படியாக, இதை பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்படுவது மாத்திரமல்ல, உங்களோட உள்ளான மனுஷனை பலப்படுத்தும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. இந்த காலவேளையில் இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை கட்டளையிடுவீராக. என் தேவன் அவர்களோடு பேசுங்க ஆண்டவர். நாளுடைய ஆராய்ச்சி நடத்துகிற ஜேக்கப்காக, டெபோராக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு பேசுங்க. இந்த வசனத்தின் மூலமாக இடைப்படுகிற தேவன், பேசுகிற தேவன், இந்த நாளிலே செய்தி கொடுக்கிற மகனை சிலுவையில் மறுத்து நீங்கள் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த மாதத்தின் 4வது வார ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஒரு சில பாடல் பாடி அவரை ஆராதிக்கலாம். நாம் நம்பத்தக்கவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நம்பத்தக்கவர் அவர் மாத்திரமே. நம்ம சூழ்நிலைகள் மத்தியில் அவரை நம்பி நாம் முன்னேறி போகும்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பெரியவைகளாக இருக்கிற. எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. எல்லா இசைக்கும் சித்தன முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்லா இசைக்கு சித்தன முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஆமாண்டவர், நாங்கள் நம்பத்தக்கவர், நாங்கள் நம்புவதற்கு காரணர் நீர் மாத்திரமே ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில் எல்லா பயணத்திலையும் உம்மை மாத்திரமே நாங்கள் இந்நாள் வரைக்கும் நம்பிக்கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவர். இனி வருகிற நாட்களிலும் கூட ஆண்டவர் உம்மை மாத்திரம் நம்பி, மனிதர்களை அல்ல, உம்மை மாத்திரமே நம்பி உமக்கு முதலிடம் கொடுத்து உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த ஒரு விசையாக எங்களுக்கு பக்குவப்படுத்துங்க ஆண்டவர். இந்த ஆராதனை எங்களோடு கூட உம்மை ஆராதித்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் செபிக்கிறோம் ஆண்டவர். அவர்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற தடைகள் இருக்கலாம், ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம்.
அதன் மத்தியில் அவர்கள் உம்மை முழு மனதோடு கூட நம்பி உண்மையே ஆராதிக்க ஒரு விசையாக இந்த ஆராதனையில் எல்லாரும் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து கேட்கலாமா? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவரே, நாங்கள் நம்பும் ஒரே ஒரு சோர்ஸ் நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை முழுவதுமே உம்மை மேலே தான் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி சொல்லலாம். ஆண்டவரே, எவ்வளோ போராட்டங்கள் மத்தியிலையும், எவ்வளோ துன்பத்தின் மத்தியிலையும், எவ்வளோ கண்ணீர்கள் மத்தியிலையும் நாங்கள் உம்மை முழுவதுமாக நம்புகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஒரு மனதோடு கூட இந்த பாடலை பாடலாமா? விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பாடும் பொழுது அவர் நமக்காக காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு விஷயாக கரங்களை ஒப்பு கொடுத்து சொல்லலாம். எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்தே முன்னேறுவேன். எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்தே முன்னேறுவேன். எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் சொன்ன காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் அளவும் உம்மை முழு மனதோடு கூட முழு நம்பிக்கையோடு கூட உம்மை மாத்திரமே சார்ந்திருக்க எங்களுக்கு ஒரு விசையாக கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கும் பொழுது எந்த ஒரு போராட்டத்தை குறித்தும் எந்த ஒரு கவலைகளும் குறித்தும் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எதையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கையை நீர் எங்களுக்கு தர வல்லவராக இருக்கீங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்க ஒவ்வொருத்தருக்கும் அப்படியாக உம்மை நம்பி இருக்கும்பொழுது அவர்கள் எதையும் சாதிக்க எதையும் மேற்கொள்ள அவர்களுக்கு ஒரு விசையாக கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான நேரத்தை வந்து கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு போவதற்கு முன்பாக நம் கண்களை மூடி நாம் ஜெபித்து நாம் தொடங்குவோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன்.
இந்த நாளிலும் நாங்கள் பேச போகிற ஆண்டவரே, கேட்க போகிற நம்முடைய வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அவர்களோடு கூட நீங்கள் பேச வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு முன் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசிக்க கேட்போம் சங்கீதம் 118 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். இங்கு தாவீது இந்த சங்கீதத்தை நாம் எழுதுறதை பார்க்கிறோம். தாவீது ஒரு பெரிய ராஜாவாக இருந்தார். அவர் ஒரு மெய்ப்பனாக இருந்து ராஜாவாக ஆனார். அவருடைய வாழ்க்கையில எல்லா விதமான அனுபவங்களையும் உடைய ஒரு மனிதர். அவருடைய கடைசி காலத்துல அவர் சொல்லுகிற ஒரு விஷயம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. இங்க ஏன் தாவீது ரெண்டு விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு அந்தஸ்தில் பெரியவனாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, அது பிரபுவாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, யாரை நீங்கள் நம்பினாலும் அவர்களால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நீங்கள் கர்த்தரை மட்டுமே நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது இங்க நம்ம தெளிவாக சொல்றோம். நம்ம அநேக நேரத்துல நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய பிரெயின் எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தரை நாம நம்புறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பிரெயின்ல பாத்தீங்கன்னா ஆக்சிடாக்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூரோ கெமிக்கல் இருக்கு. இந்த நியூரோ கெமிக்கல் எப்போ அதிகமாக நம்ம ஒருவர்கிட்ட பேசும்போது, ஒருத்தவங்க கிட்ட கனெக்ட் ஆகும்போது, இணையும் போது அதிகமாக சுரக்குதோ, அப்போ அவர்களுக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும். அதாவது ஒரு நம்பிக்கை என்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆகும். இப்போ மனிதர்கள் நாம் எப்படி ஒருத்தரை நம்புறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்காட்ட நம்ம பார்க்கலாம்னா, நான் உங்களை பார்க்கிறேன், உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்கிட்ட பேசுகிற விதம், என்கிட்ட நடந்து கொள்ளுகிற விதத்தை வைத்துதான் நான் உங்களை நம்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மூளை தீர்மானிக்குது. அது அப்படி நான் நம்பும் போது எனக்குள்ள ஒரு நியூரோ கெமிக்கல் அதை பூஸ்ட் பண்ணி விடும், இந்த மனிதனை நான் நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பொழுது அப்படின்னு சொன்னா, நான் உங்களை பார்க்கும் பொழுது, நீங்க என்கிட்ட பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை நம்பி, உங்களுடைய நடவடிக்கைகளை நம்பி, நான் உங்களை முழுவதுமாக நம்பி, என்னுடைய வீக்னஸ், என்னுடைய வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்றோம், நம்மளுடைய எந்தெந்த இடத்துலலாம் நம்ம குன்றி போய் இருக்கிறோமோ அந்த இடத்தை ஃபில் பண்ணுவதற்காக நாம் அடுத்தவங்களை நம்புவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய எமோஷனல் இது பர்ஸ்ட் அவுட்டை சொல்றதுக்காக ஒருத்தவங்க கூப்பிட்டு அவங்க கிட்ட அவங்க யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சு நம்ம என்ன பண்றோம், அவங்க கிட்ட எல்லாவற்றையும் சொல்லுவோம். சில பேர்கிட்ட நம்பி நம்ம கடன் கேட்போம், சில கிட்ட நம்பி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுவோம். ஸோ இப்படி நம்ம நம்பும் பொழுது அங்கே அந்த இடத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் உருவாகிறத நம்ம பார்க்குறோம். ஆனா பைபிள்ல சொல்லுது, நீங்க மனிதர்களை அல்ல, நீங்கள் பிரபுக்களை அல்ல, கர்த்தர் பேரில் நீங்கள் நம்பும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருமே ஒரு நாள் கைவிட்டு போயிடுவாங்க. எந்த மனிதர்களையும் நம்பினாலும், ஏன்னா நீங்க அப்பியரன்ஸை பார்த்துதான் அந்த 5 நிமிடம் அவங்க உங்ககிட்ட பேசுறாங்க, இல்ல அவங்க உங்ககிட்ட கொஞ்ச நாள் பழகிறத வைத்து மட்டும்தான் நம்மளுக்குள்ள அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆகுமே தவிர, அவங்களுடைய வாழ்க்கை முழுதுமாக நம்மளால் தெரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி இருந்தாங்க, எப்படி இருக்க போறாங்க என்பது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க ஒரு மனிதர்களை நம்பும் போது ஏமாற்றம் அடைவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியா ஒரு விதத்துல நம்ம தான் ஏமாற்றம் அடைகிறோம். பைபிள்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு தெளிவா சொல்றாரு, நீங்க பார்க்கறத தான் நம்புறீங்க, ஆனா பார்க்காம நம்பி ஒருத்தன் விசுவாசிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் தான் மிகவும் பெரிய ஆள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துதான், நம்ம ஒரு மனிதர்களை நம்புறோம் அப்படின்னு சொன்னா அவர்களை பார்க்கும்பொழுது மட்டும் தான் நம்புறோம். ஒரு மனிதர்களை பற்றி பெருமையா பேசுறோம்னா அவங்களை பத்தி நம்ம கேட்கிற விஷயங்களை தான் நம்ம பெருமையாக பேசுறோம். ஆனா பைபிள்ல தெளிவா சொல்லுது, நீங்க கண்ணால பார்க்கிற மனிதர்களை அல்ல, தேவனை முழுதுமாக விசுவாசிக்கும் பொழுது மட்டும்தான் ஆண்டவரால நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இங்கே நம் தோமாவை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் மரிப்பதற்கு முன்பாக சொல்றாரு, நான் மரித்து மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12 சீஷர்கள், அதாவது தோமாவும் அதுல இருக்காரு, அவங்க கிட்ட சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே காலப்போக்கில், ஏன்னா இவர்கள் இந்த தோமா எப்படி ஆண்டவர் விசுவாசித்தாருன்னா, ஆண்டவர் சொன்னதையும் அவர் செய்ததையும் கேட்டு அவர் விசுவாசித்தாரே தவிர, ஆண்டவரை முழு மனதோடு இவர் தெய்வம், இவர் தான் என்னை
வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசுவாசிக்கல. அப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வந்தாரு, அந்த இடத்துல தோமா இல்ல. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாங்க, எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு தோமா வராரு. அப்போ மத்த சீசர்கள்லாம் சொல்றாங்க, நான் ஆண்டவரை பார்த்தோம், அவர் இங்க வந்தார் அப்படின்ட்டு. அப்போ இந்த தோமாவால அதை நம்ப முடியல, அதை விசுவாசிக்க முடியல. ஏன் அப்படின்னா அவர் மனுஷீக தன்மமாக, ஒரு மனிதர்கள் எப்படி இன்னொரு மனிதர்களை பார்த்து விசுவாசிப்பாங்களோ அது மாதிரி விசுவாசித்தார். அப்போ ஆண்டவர்கிட்ட அவங்க சொல்றாங்க, அப்போ ஆண்டவர் திடீர்னு அந்த இடத்துல அப்பியர் ஆகுறாரு. அவர் சொல்றாரு, தோமாவே இதோ என்ன இந்த அடிப்பட்ட இடத்த நீ பாரு. தோமா தான் சொல்றாரு, நான் அடிப்பட்ட இடத்த கை வச்சு நான் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு அவர்கிட்ட சொல்றாரு, வாசிங்க அந்த 29ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இங்க நம்ம பார்க்கிறோம், கண்டதினால் விசுவாசிக்கிறாய், ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவங்க தான் இந்த உலகத்துல பாக்கியவான்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம சங்கீதத்துல நம்ம வாசிச்சோம், மனுஷனை அல்ல, பிரபுக்களை அல்ல, நீங்க பார்க்கிறவர்களை அல்ல, நீங்க கேட்கிறவைகளை அல்ல, காணாதவைகளை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனை நம்பும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சொல்றார். பைபிள்ல நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம். நிறைய பேரு தன்னுடைய வாழ்க்கையில பார்க்காத ஒரு விஷயம், ஆண்டவர் சொன்னதை கேட்டு அவர்கள் ஒபீடியண்டா இருந்ததுக்கு அப்புறம் அதை செய்தார்கள், அவங்க வாழ்க்கை மேன்மையாக மாறியது, அவர்கள் பாக்கியவான்களாக மாறினார். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் கொடுத்துட்டு முடிக்கிறேன். வாசிங்க ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். முதல் தடவை பூமியில மழை பெய்ய போது, மழைனா என்னன்னே தெரியாது உங்களுக்கு எல்லாருக்குமே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் மழையை வர வச்சு இந்த பூமி அழிக்க போறேன். நோவாவுக்கு இதை பத்தி அவர் பார்த்தது கிடையாது, மழைன்ற ஒரு விஷயத்த. அப்போ மழை தண்ணி இல்லாத ஒரு இடத்துல எப்படி கப்பல்னு ஒன்று கட்ட முடியும்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த ஜனத்தெல்லாம் அழிக்க போறேன், நீ ஒரு கப்பலை பில்ட் பண்ணு, அந்த கப்பலுக்குள்ள நீ உன்னுடைய குடும்பம் மிருக ஜீவன்கள்லாம் உள்ள போய் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த நோவா பேசிக்கா ஒண்ணுமே தெரியாது, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி அதை அப்படியே செய்யறது தான். அப்போ எல்லாருமே அவரை சுத்தி இருந்த மனிதர்கள் எல்லாமே வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க, இவன் என்ன புதுசா செய்யறான், மழை அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது, இங்கே ஏன் தண்ணி வரப்போகுது, நம்ம வந்து கடல் மட்டத்திலிருந்து மேல இருக்கிறோம், அப்படி இப்படிலாம் நிறைய திங்க் பண்ணியிருப்பாங்க. பட் நோவா ஆண்டவர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். பூமியில தண்ணியினால அந்த உலகமே அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட நோவாவுடைய குடும்பம் மட்டும் தப்பி பிழைத்தது. இதுதான் காணாதவைகளை விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளுக்கு முன்பாக காண்கிற மனிதர்களை நம்ம விசுவாசிக்கிறோமா? இல்ல ஆண்டவர் உனக்கு ஒரு பிளான் வச்சிருப்பாரு, ஆண்டவர் உனக்கு ஒன்று சொல்லியிருப்பாருப்பா, நான் உனக்கு இதுதான் பண்ண போறேன், உன்னை வந்து பெரிய ஜாதியாக்க போற, இப்படிலாம் சொல்லுவார். ஆனா நம்ம இது எல்லாத்தையும் பார்க்காமலே இருந்திருப்போம், நம்ம இதை பார்க்கவே மாட்டோம். இதை ஆனா பார்க்காதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், இது வந்து வெறும் வார்த்தை, இது ஆண்டவர் வந்து சும்மா ஒரு வார்த்தையா சொல்லியிருக்காரு, இதை நம்ம ஏன் பிலீவ் பண்ணோம்? நம்ம சர்ச்சுக்கு போவோம், அந்த வசனங்களை சொல்லி ஜெபிப்போம், எல்லாமே பண்ணுவோம். பட் நம்மளுடைய மனதிற்குள்ள இதை நாம் விசுவாசிக்க மாட்டோம். ஏன்னா நாம் இதை காண்கிறவர்கள் கிடையாது. நம்ம பார்க்கறதெல்லாம் என்னது, நம்ம உலகத்தில் இருக்கிற, நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள். ஸோ நம்மளுடைய நம்பிக்கை எப்பவுமே அவர்களை சார்ந்ததும் அவர்களுக்கு கூறிய விஷயங்களா மட்டுமே தான் இருக்குமே தவிர, தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க சில நேரத்தில் கண்மூடித்தனமாக தேவனை நம்ப வேண்டும். எப்படி நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். அதாவது ஒரு காணாத விஷயத்தை நோவா செய்தார், அவர் பிழைத்து கொண்டார், பாக்கியவானா மாறினார். ஆண்டவர் அதுதான் தோமாக்கு சொல்றாரு, நீ பார்த்ததுனாலதான் இதெல்லாம் விசுவாசிக்கிற, பார்க்காம விசுவாசிக்கிறவன் உண்மையிலே பாக்கியவான். இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற விஷயம் அதுதான். நீங்க உங்கள் கண்முக்கு முன்பாக இருக்கிற மனிதனையோ, பிரபுக்களையோ, இல்ல ஒரு பொருளையோ, இல்ல உங்களுடைய அறிவையோ நீங்க நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஜீவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இல்ல காணாத ஒரு விஷயமாகி ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு, அவர் வந்து அவருடைய பிளான்ஸ் எல்லாமே இன்விசிபிளா இருக்கும், பட் உங்களுக்காக எனக்காக ஒரு பயங்கரமான திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்காரு. இந்த திட்டத்தை நாம் எப்படி கையாள போகிறோம்? ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நம்பாம, நான் ஆண்டவரை நீங்க நம்புறேன்னு உங்க வாயால சொல்லலாம், ஆனா எத்தனை பேர் உங்க மனதுக்குள்ள உண்மையிலே ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்க பிளானை நீங்க நம்பி அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறீங்களா? இல்ல இந்த உலகத்துல நம்மளுக்கு கண்ணுக்கு முன்பாக இருக்கிற, சரி இந்த வேலை செஞ்சாதான் நம்ம பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை வைத்துக்கொண்டு நம்ம போய் கொண்டு இருக்கிறோமா? நாம் சிந்தித்து செயல்படும் தேவன் நம் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. இன்னைக்கு நாம் வாசித்த வசனம் அதுதான். அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் பெரிய காரியங்களை செய்வார், நம்மளுடைய வாழ்க்கை பாக்கியம் உள்ளதாக மாறும். நீங்க மனிதர்களையோ இல்லை உங்களுக்கு முன்பாக இருக்க விஷயங்களையும் நீங்க நம்பும் பொழுது நிச்சயமாகவே அது ஒரு நாள் நம்மளை ஏமாற்றம், நம்மளை கைவிடும். அப்பொழுது அதோடைய வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ காண்கிற விஷயங்களை விட காணாதவைகளை நீங்க நம்புங்க, தேவன் மேலே நீங்க பற்றுதலா இருப்பதே நலம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றார். ஸோ உங்களுடைய ரெஃப்யூஜ் ஆண்டவரா இல்ல மனிதர்களா? உங்களுடைய ரெஃப்யூஜ் ஆண்டவரா இல்ல உங்களுக்கு முன்பாக இருக்க பொருளா? எதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், எதை தேடி நீங்கள் பின்பாக போக போகிறீர்கள் என்பதை குறித்து நாம் யோசித்து நாம் ஜெபித்த ஆண்டவர் கருத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த செய்தியை ஆண்டவர் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே,
ஆண்டவரே நீங்கள் எங்களோட தெளிவாய் பேசியிருக்கிறீங்க. ஆண்டவரே மனிதரை நம்புவதை காட்டிலும் பிரபுக்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை நலம் என்று சொன்னீங்க. ஆண்டவரே நாங்கள் அநேக நேரத்தில் எங்களுக்கு முன்பாக காண்கின்ற மனிதர்களை, ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக பார்க்கிறவர்களை நாங்கள் நம்பி ஆண்டவரே அநேக நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே ஃபெட்டப்பாக இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆண்டவரே ஆனாலும் ஆண்டவரே கர்த்தர் பேரில் நாங்கள் பற்றுதலாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். உண்மை நம்பக்கூடியவர்களாக ஆண்டவரே தோமாவை போல ஆண்டவரே தவறு எடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இல்லாமல் நோவாவை போல ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாங்கள் தெளிவாய் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நாங்கள் செய்யக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்க்கை மாற அப்பா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எந்த நிலைமை வந்தாலும் உண்மை நாங்கள் ஆண்டவரே முழுதுமாக நம்ப எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தின் கண்களை நீங்கள் திறந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசுங்க, அவங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம், நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். நாம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் என்ற வசனத்துக்கு ஏற்றாற் போல இன்றைக்கு அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனுஷனை நம்பி நம்முடைய விசுவாசம் தளர்ந்ததாய் அவிசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு நாம் பார்த்த செய்தியில் தோமா நான் ஆண்டவருடைய வெளாயிலும் என் கையை போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லி அவன் அவிசுவாசம் உள்ளவனாய் காணப்பட்டான். ஆனால் அதே நேரத்தில் நோவா கர்த்தரை முழுவதுமாய் விசுவாசி நடக்க போகிற காரியத்தை அவன் கேள்விப்பட்ட போதிலும் கர்த்தர் அவனுக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்ன போதிலும் அவன் பார்க்காத இருந்த நேரத்தில் கூட அதை நம்பி அவன் தனக்கென்று ஒரு பேழையை செய்தான் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நிச்சயம் இருக்க வேண்டும். நான் மனுஷனை நம்ப போவதில்லை, பிரபுக்களை நம்ப போவதில்லை, என்னுடைய விசுவாசம் கர்த்தர் மேல உறுதியாக இருக்கிறது என்று சொல்லி விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய 4வது வாரத்தில் நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே மனுஷன் மேலையும் ஆண்டவரே பிரபுக்கள் மேலும் இல்லாதபடி உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவனாய் உண்மையே நம்பியிருக்கத்தக்கதாய் பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்கிற தேவனை விசுவாசிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்படியாக நீங்க செய்ய புறப்பட்டனாலே ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. நாங்கள் அநேக நேரம் மனுஷனை நம்பி ஏமாந்த காலங்கள் உண்டு ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிலைமை இல்லாதபடி உம்மை சார்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. நாளில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. செய்தி கொடுத்த மகனுக்காக நன்றி. இன்னும் அநேக மறைப்பொருளை வெளிப்படுத்துவீராக. இந்த நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.